வாய்ப்பு வந்தது. டைரக்டர் வீட்டுக்கு வந்து அபிஷா அண்ணன் வீட்டுக்கு வந்து நரேட் பண்ணார். ஸோ நரேட் பண்ணி அதுக்கப்புறம் டேட் சொல்லும்போது இந்த ஒரு நாள் கிளாஷ் இருந்துச்சு. ஸோ இவர் நரேட் பண்ண விதத்தில் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த கேரக்டரு. ஸோ எப்படினாலும் அது கண்டிப்பாக லைக் விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் $1,000,000 அவங்க எடுத்த படங்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க டைரக்டர் சொன்னார், குட் நைட் அண்ட் லவ்வர்ஸ். ஆமாம். அப்போ அதுவும் கேட்டோன்னா ஐயோ எக்காரணத்தை கொண்டும் இந்த படத்தை நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. என்ன பிகாஸ் தே ப்ரொடியூசிங் குட் மூவிஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அவர் சொன்னப்போ அந்த கதை அந்த கேரக்டர் சொன்னப்போவே எனக்கு ரொம்ப அதுக்குள்ளே நான் இறங்கிட்டேன். ஸோ ஐ செட் டெஃபினெட்லி ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி வீரதீர சூரன் அவங்கக்கிட்ட அந்த டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்டிருந்தேன். பட் அல்டிமேட்லி பை காட்ஸ் கிரேஸ் அது ஆட்டோமேட்டிக்காக தள்ளி போச்சு. ஸோ எனக்கு இது பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடங்களும் வரல. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி.